மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுக்குங்க. வெல்கம் டு ஹோம்மேட் சமையல். இன்றைக்கு உருளைக்கிழங்கு மசால். உருளைக்கிழங்கு மசால் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வேக வைத்த உருளைக்கிழங்கு 6, மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், வெங்காயம் 3 பெருசு, பச்சை மிளகாய் 5, கருவேப்பிலை, சிறிதளவு பெருங்காயம். உருளைக்கிழங்க குக்கரில் 3 சவுண்டுக்கு வேக வச்சு நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து தோலை உரித்து அப்புறம் கை கொண்டு நல்லா மசிக்கணும். அப்படி நல்ல வெந்தால் தான் அதை நல்லா மசிக்க முடியும். பாருங்கள், நல்லா மசிச்சுக்கணும். பிறகு ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஆயில் விட்டு, ஆயில் காஞ்ச உடனே கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை, அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் வந்து நிறைய போடணும். அந்த 3 வெங்காயம் நான் இப்போ எடுத்திருக்கேன். அதை ஸ்லைஸாக கட் பண்ணி அதில் சேர்த்து வதக்கணும். இப்படி லைட்டாக தான் வதக்கணும். லைட்டாக வதக்கிட்டு இருக்கும்போது பச்சை மிளகாய் போடணும். நான் இப்போ பச்சை மிளகு 5 போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் கூடுதல் போடுங்க. காரம் வேண்டாம் அப்படின்னு உள்ளவங்க கொஞ்சம் குறைச்சிடுங்க. அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடணும். பெருங்காயத்தூள் போட்டு 1 நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி விடணும். இப்போ நான் 1 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ பார்க்கணும், நம்ம தண்ணி கொஞ்சம் கூட விடலாம்னா இன்னொரு கப்பு தண்ணி விடலாம். விட்டு அதை கொஞ்சம் கொதிக்க விடணும். அப்புறம் மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் போட்டு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சால்ட்டை போடணும். சால்ட்டு கரெக்டாக போடுங்க. உருளைக்கிழங்குக்கு சால்ட்டு நிறைய போட வேண்டாம். ஏன்னா வந்து அது உருளைக்கிழங்கு சால்ட்டை இழுக்காது. அப்புறம் மசித்த உருளைக்கிழங்கையும் அதோட சேர்க்கணும். சேர்த்து எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பீஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சா இந்த மாதிரி இதை வச்சு மசிச்சா போகிறோம். அப்புறம் இந்த அளவுக்கு நல்ல அழகாக வரும். இது டேஸ்ட்டாகவும் இருக்குது. மசால் தோசையும் இதை வச்சு பண்ணலாம். பூரிக்கும் இது நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் எப்படி இருக்குன்னு போடுங்க. நன்றி, வணக்கம்.